வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு ஹெல்த்தியான ரொம்ப இனிப்பான ஸ்வீட்டு செஞ்சு காட்டியிருக்கேன்ப்பா. சீனி இல்லை, சுகர் இது இல்லை, வெல்லம் இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்ல பேரிச்சம்பழத்தில் அயன் சத்து நிறைஞ்ச உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சுருக்கேன்ப்பா. நீங்கள் வந்து இப்போ அதிரசம், முறுக்கு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். அந்த காட்டில் இது பெஸ்டானது, ரொம்ப ஹெல்த்தியானது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அதனால இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இனிப்பு சாப்பிடணும் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும்பா. அதுவும் பண்டிகை காலத்துல வீட்டுல எல்லாரும் இனிப்பு சாப்பிடும்போது நமக்கும் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கும்பா. அதனால அம்மா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஸ்வீட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. பேரிச்சம்பழத்தை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்பப்பா அம்மா வந்து பேரிச்சம்பழம் கொட்டையோட தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அந்த இதை வந்து இந்த கொட்டைய கத்தி வச்சு இதில் உள்ள கொட்டையை எடுத்துருவோம், விதையை எடுத்துருவோம், பெருச்சம்பளத்தில் உள்ள விதையை எடுத்துருவோம். இப்போ நம்ம கொட்டையை எடுத்துருவோம். இப்போ அம்மா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போப்பா நான் வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோலோட நம்ம நல்லா கையில் வச்சு நல்லா இது பண்ணிக்கிறணும். நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டா நம்மளுக்கு நல்ல தொளி பூரா வெளியே வந்துடும். அம்மா உங்களுக்கு ஒரு நிலக்கடலை பருப்பை வந்து தொளி எடுத்து ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம இப்படி தான் இது செய்வோம். இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பரவும். அப்போ உங்களுக்கு வேலை வந்து அதிகமாயிரும். அதனால நம்ம இப்படி வந்து ஒரு இதில் இப்படி போட்டுக்கிட்டோம்னா இந்த ஜல்லடையில் போட்டுக்கணும். ஜல்லடையில் போட்டு இப்படி சளிச்சோம்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல நமக்கு நிலக்கடலையோடைய தொளிப்புறம் ஒரே இடத்துல இதாயிரும். நம்ம சொலகு மாதிரி நம்ம புடைப்போம். அது வந்து என்னாகும், ரொம்ப பெரிய வேலையாயிரும். இது சிம்பிளாக நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்படி சளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தொளிப்புறம் கீழே இறங்கிடும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறோம். பாதாம் ஒரு 20 பீஸ் எடுத்துருக்கிறேன்ப்பா. இதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன்ப்பா. இதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். இது வந்து வெள்ளரி விதைப்பா. வெள்ளரி விதை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, தண்ணி சத்து நிறைஞ்ச இது வந்து விதை. அதனால நம்ம வெள்ளரி விதை வந்து இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதில் வைட்டமின் பி வேற இருக்கு. அதனால நீங்கள் இப்படி வெள்ளரி விதையை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடைய அளவு வந்துப்பா 25 கிராம் எடுத்திருக்கேன். ரொம்ப நட்ஸ் கடையில் கிடைக்கும்பா, எல்லா கடையிலையும் கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குப்பா, ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. அதனால நீங்கள் நட்ஸ் கடையில் இதை வாங்கிக்கோங்க. இப்போப்பா நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த 5 ஏலக்காவை நம்ம உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். நல்லா விதையை எடுத்துட்டு இதை வந்து நல்லா நம்ம பொடியாக தட்டிக்கிடுவோம். இப்போ நல்லா இதை வந்து நல்லா பொடியாக்கியாச்சுப்பா. இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம பேரிச்சம்பழத்தை நம்ம கொட்டையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, விதை எடுத்ததை நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இதை நம்ம வீட்டில் ஸ்வீட் செஞ்சோம்னா ரொம்ப விலை கம்மியாக தான்ப்பா வரும். இதே இதில் நம்ம வெளியே வாங்க போனோம்னா ஜாஸ்தியாக வரும். அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே நம்ம ஸ்வீட் செஞ்சு தருவோம். இதை வந்துப்பா உங்களுக்கு மிக்சியில் ஒரு 2 சுற்று அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா வந்து பேரிச்சம்பழத்தை மிக்சியில் உங்களுக்கு அடிச்சிருக்கேன். பல்ஸில் வச்சு ஒரு 5 சுற்று சுற்றினோம்னா இப்படி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இதாக இருந்ததில்ல. ஒரு சிலது மட்டும் அடிக்கலை, அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். பல்ஸில் வச்சு அடிச்சல உங்களுக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இது அப்படி இருக்கட்டும். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். இப்போ நம்ம 20 பீஸ் பாதாம் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் போட்டுக்குருவோம். இதை லைட்டாக வறுத்துக்குருவோம்ப்பா. பாதாமை நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு 15 முந்திரி வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் நம்ம வறுத்துக்குருவோம்ப்பா. அடுப்பு வந்து நம்ம மீடியத்தில் வச்சுக்குருவோம். இப்போ முந்திரியை லைட்டாக வறுத்துக்கிட்டோம். இதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம 25 கிராம் வெள்ளரி விதைப்பா. இந்த வெள்ளரி விதையும் இதில் போட்டுக்கிறோம். வெள்ளரி விதை வந்துப்பா வைட்டமின் பி இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்தாச்சு இதை எடுத்து வச்சு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். 150 கிராம் நிலக்கடலை பருப்புப்பா. இதையும் அதே கடாயில் போட்டுக்கிறோம். இப்போ இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு
ஸ்லோவில் வச்சு வறுத்துக்குவோம். நிலக்கடலை பருப்பில் அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா. பிள்ளைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. வளரும் பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல வகை கொழுப்புகள் இதில் இருக்குப்பா. இப்போ நிலக்கடலை பருப்பையும் நம்ம வறுத்தாச்சு பிளேட்டில் மாற்றிடுவோம். அதே கடாயிலப்பா, அதே சூட்டு கடாயில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். மிக்சியில் அடித்து வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை இதில் நம்ம போட்டுக்குருவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப சூட்டில் இருக்குது. இப்போ இதை வந்துப்பா நல்லா மசிச்சு விடணும். கடாய் நல்லா சூடாகின பிறகுப்பா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கடாயுடைய சூட்லேயே நம்ம வந்து இதை வந்து மசிச்சு விட்ருவோம். இப்படி மசிச்சு விடணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். லைட்டாக சிம்மில் வச்சுக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும்ப்பா. கரண்டியில் செட் ஆக மாட்டேதுப்பா. இப்போ கரண்டி எடுத்துட்டு இப்போ மசிக்கிற இதை வச்சு நம்ம மசிச்சுக்கிறோம். நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் மத்து இருக்கும்ல, அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸ்லோவில் வச்சு நல்லா மசிச்சுக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. நல்லா பேரிச்சம்பழம் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா கொஞ்சம் வெதுப்பாக நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிறோம். நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிட்டோம். இது கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும். அது வரைய இப்போப்பா நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம், கொஞ்சம் வெள்ளரி விதை போட்டுக்கிறோம். பாதி வச்சுக்கிடுவோம், பாதி இதில் வச்சுக்கிறோம். கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, இதை உங்களுக்கு மிக்சியில் லைட்டாக 1-2 அடிச்சு கொடுத்துறேன். இப்போப்பா பல்ஸில் ஒரு 2 அடி அடித்தேன் பாருங்கள். நல்லா இப்படி வந்திருக்கு. 1-2 அடிச்சிருக்கு. இப்போ வந்து இதை வந்து பிளேட்டில் போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம், பொடியாக்கி வச்சுருந்தோம். இந்த இதையும் இதில் போட்டுக்குருவோம். இது வந்துப்பா சுக்கு பவுடர். சுக்கு பவுடர் வந்து அம்மா வந்து நல்லா பொடியாக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பிடும் போது நல்ல ஜீரண சக்தி தரும். இது போட்டுக்குறோம். இப்போ இதில் வந்துப்பா பாதி இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். பாதியை வந்து இதில் பிசைஞ்சுக்குவோம். இப்போ நம்ம வெள்ளரி விதை வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுக்குவோம். இந்த இதையும் போட்டு பிசைஞ்சிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம பிளேட்டில் கொஞ்சம் வச்சுருந்தோம்னா இதையும் போட்டுக்குவோம். இந்த இதை வந்து இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குப்பா, இதை மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். அவ்வளோதான், நம்ம பிசைஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்மளால் பிசைஞ்சல. இதை உங்களுக்கு மிக்சியில் அடிச்சுட்டு வரேன். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா இருந்ததை பிசைஞ்சது போக மீதி இருந்துலப்பா, எக்ஸ்ட்ரா இருந்ததை நான் மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேப்பர்ப்பா, இந்த பேப்பரை வந்து எடுத்துக்குவோம். பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட செய்யலாம். வீட்டில் எப்போயுமே பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல, அதில் கூட செய்யலாம். இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கிடுவோம். எண்ணெய் பசக்கி தடவுனா நமக்கு வந்து கொட்டாமல் வரும். இப்போ தடவிக்கிட்டோம். இப்போ இதை வந்து போட்டுக்குவோம். அதில் நல்லா பரப்பி விட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து இப்படி ரோல் செஞ்சுக்குவோம்ப்பா கையில்.
இப்போப்பா நம்ம மீதி இருந்த கடலப்பருப்பை வந்து இதில் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா உருட்டிக்கிடுவோம். வந்து அப்படியே உருட்டிடுவோம். மடக்கி விட்டுக்குவோம். ரப்பர் பண்டை போட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். அதனால் இதை அப்படியேப்பா ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி நல்லா உங்களுக்கு செட் ஆயிரும். இது 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருந்தோம். நல்லா செட் ஆகிருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருக்கோம். நல்லா ஜில்லாக இருக்குப்பா. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணுவோம். நல்லா டைட்டாக இருக்குது. பிளேட்டில் வந்து கட் பண்ண எசவில்லை. இப்போ இப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அம்மா சாப்பிட்றேன். நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. அப்படியே அந்த பேரிச்சம்பழம் வேற நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் நல்ல ஒரு ருசியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் இப்படி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் கெடாதுப்பா. அப்படியே தான் நம்ம எதுவுமே தண்ணி எதுவுமே ஊற்றலை. அப்படியே இயற்கையாக நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்ல ஐஸ்கிரீம் நல்லா உங்களுக்கு ஜில்லாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுக்கலாம். டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா உங்களுக்கு அதிகரிக்கும்.